பிரைஸ் லார்ட். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அதிகார வேளையிலே ஆண்டவர் மறுபடியும் எனக்கு உணர்த்தின ஒரு காரியத்தை கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காகவும் எங்களுடைய பிரயோஜனத்துக்காகவும் இதை நான் ஷேர் பண்ண கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக கர்த்தரை சோதரிக்கிறேன், கர்த்தரை துதிக்கின்றேன். இந்த வருஷத்தின் நடுமாதமாகிய நடுப்பகுதியாக ஜூன் என்னுடைய கடைசி நாட்களுக்கூடாக கடந்து வந்திருக்கின்றோம். 6 மாதங்களை முடித்து இன்னும் 6 மாதங்களுக்கூடாக இந்த வருஷத்தை முடிக்கின்ற சூழ்நிலைக்கூடாக தருணத்துக்கூடாக நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். கடந்த நாட்களை நாங்கள் திரும்பி பார்க்கும்போது, கடந்த மாதங்களை நாங்கள் திரும்பி பார்க்கும்போது எத்தனையோ அன்பு உறவுகள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக 3 நாட்களுக்கு முன்பதாக 2 பெரிய சம்பவங்கள் இந்த பூமியிலே நடந்தது. ஒன்று வெனிசுவேலா என்று சொல்லுகின்ற அந்த நாட்டிலே நடந்த ஒரு பெரிய நிலநடுக்கம் நிமித்தமாக 2 நிலநடுக்கங்கள், எர்த்குவிக்னு சொல்லுவார்கள். இந்த நிலநடுக்கத்தினாலே இதுவரைக்கும் 1000க்கும் அதிகமான மக்கள் இறந்திருக்கின்றார்கள். பலர் படுகாயப்பட்டு பல சேதங்கள் அந்த தேசத்தில் நடந்திருக்கின்றது. ஒன்று. 2வது, நாங்கள் வாழுகிறதான இந்த நாடாகிய யுனைடெட் கிங்டத்திலும் ஐரோப்பிய நாடுகளிலும் அதிக வெப்பத்தின் நிமித்தமாக, விசேஷித்த விதமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் நாடுகளிலே 100க்கும் அதிகமான மக்கள் இதுவரைக்கும் அதிக வெப்பத்தினாலே இறந்திருக்கின்றார்கள். அதிலே நம்முடைய உறவுகளும் அடங்குவார்கள். 1976க்கு பிறகு, அதாவது 1976ஆம் ஆண்டுக்கு பின்பதாக, கிட்டத்தட்ட 50 வருஷங்களுக்கு பின்பதாக சரித்திரத்திலே அதிக வெப்பம் கூடின நாட்களாக, அதிக உஷ்ணம் கூடின நாட்களாக இது பதிவாகி இருக்கிறது. அதைவிட இந்தியா, பாகிஸ்தானிலே கூட இந்த அதிக வெப்பத்தின் நிமித்தமாக ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்திருக்கின்றார்கள். ஸோ இதே சூழ்நிலைக்கூடாக, இதே காலகட்டங்களுக்கூடாக, இப்படிப்பட்டதான நிலைமைக்கூடாக நாங்களும் கடந்து வந்து இன்றும் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் என்றால் அது விந்தையிலும் விந்தையாக இருக்கின்றது. எல்லாம் ஆண்டவர் போட்ட கிருபை, ஆண்டவர் போட்ட இரக்கங்கள், ஆண்டவரங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் இன்னும் நிறைவேற இருக்கிறது என்பதுதான் உண்மை ஒழிய, இறந்தவர்கள் எல்லாம் கிருபை பெறாதவர்கள் என்று சொல்லியோ, இறந்தவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் என்றோ நாங்கள் முடிவுக்கு வர முடியாது. ஆகவே இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவர் இந்த நாளில் எனக்கு தந்த ஒரு காரியம் என்று சொன்னால், பரிபூரணமான நன்மைகள், a perfect the goodness, a perfect blessing or abundance blessing. பரிபூரணமான என்ற வார்த்தை, முழுமையான என்ற வார்த்தை மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. ஆண்டவர் என்னையும் உங்களையும் பரிபூரண நன்மைகளினாலே, பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களினாலே, பரிபூர்ணமான நன்மையான ஈவுகளினாலே ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கு பல காரணங்கள் உண்டு, பல அடையாளங்கள் உண்டு. அதில் ஒன்று, எனக்கும் உங்களுக்கும் தருகிற ஜீவ நாட்கள். ரைட். இந்த சரீரம், ரைட், பாதிக்கப்பட்ட சரீரத்திலே இருக்கின்றோம், பாவப்பட்ட சரீரத்திலே இருக்கின்றோம், ரைட், பலவீனமுள்ள இந்த சரீரத்தில் இருக்கின்றோம். ஒரு கொடிய வியாதி, ஒரு கொடிய நோய் நம்முடைய வாழ்க்கையிலே வருத்தம் வறுமையானால் நம்முடைய வாழ்க்கை முடிந்துவிடும். நம்முடைய வாழ்க்கை ஒரு நீர்க்குமிழியின் வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. நம்முடைய சரீரம் ஒரு நாள் மரணத்தை சந்திக்கும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். ஆனாலும் நமக்குள்ளே ஒரு ஆன்மா இருக்கின்றது, நமக்குள்ளே ஒரு ஆத்துமா இருக்கின்றது, நமக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது, நமக்குள்ளே ஒரு உயிர் இருக்கிறது. அந்த உயிர், ஆத்துமா என்கின்ற அந்த ஜீவனுக்கு
முடிவே இல்லை, அது சாகாது. ரைட்? நித்திய காலமாக நமக்குள்ளே இருக்கிற ஆன்மா வாழப்போகின்றது. ஆகவே இந்த பூமியிலே நாங்கள் வாழும் வரைக்கும் அந்த ஆண்டவர் என்னையும் உங்களையும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்க வேணுமானால், பரிபூர்ணமான நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேணுமானால், பரிபூர்ணமான நன்மையான ஈவுகளை ஒவ்வொரு நாளும் அந்த பரிபூர்ணமுள்ள தெய்வத்திலிருந்து, அந்த நன்மையான ஈவுகளின் உறைவிடமாயிருக்கின்ற அந்த இறைவனிடத்திலிருந்து நான் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேணுமானால், நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் காணப்பட வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு காரியத்தை மாத்திரம் ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு பேசினார், என்னோடு இடைப்பட்டார். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிற தேவன், நம்மோடு உறவாட விரும்புகிற தேவன். Our God is a God of relationship. எந்த தெய்வங்களோடும் அந்த காரியத்தை நீங்கள் சொல்லவே முடியாது. 30 முக்கோடி தேவர்கள் உலகத்தில் இருந்தாலும் நானும் நீங்களும் நம்புகிற ஒன்றான மெய் தெய்வம், உண்மையான ஒரு தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? உறவுக்காக என்கிற தேவன். இஸ் a God of relationship. உறவாட விரும்புகிற தேவன், என்னோடும் உங்களோடும் இடைப்பட விரும்புகிற தேவன். கடைசியாக ஆண்டவர், உங்களை படைத்த இறைவன், உங்களை ஆட்கொண்ட அந்த இறைவன், உங்களை உருவாக்கின அந்த இறைவன், உங்களுக்கு உயிர் தந்த அந்த இறைவன், இந்த பூமியிலே நடமாட வைத்த அந்த இறைவன் உங்களோடு கடைசியாக எப்பொழுது பேசினார்? எப்பொழுது உங்களோடு உணர்வோடு இடைப்பட்டார்? உண்மையான அந்த தெய்வத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது அந்த இறைவன், அந்த ஆண்டவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் நம்முடைய உணர்வுகளுக்கூடாக, இயற்கையினூடாக, தேவனுடைய வார்த்தையினூடாக நம்மோடு இடைப்படுகிறவர், நம்மோடு பேசுகிறவர். அந்த வகையிலே ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு இடைப்பட்ட ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி இந்த செய்தியை முடிக்க விரும்புகின்றேன். யாக்கோபு ஆக இருந்தாலும் சரி, அதாவது நிரூபத்தை எழுதின யாக்கோபு, half brother of our Lord Jesus Christ, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சகோதரனாக இருந்த யாக்கோபு எழுதின நிரூபத்தை நீங்கள் வாசித்து பார்த்தாலும் சரி, நிரூபங்களை எழுதின பவுல் எழுதின அந்த வார்த்தைகளை வாசித்தாலும் சரி, அதில் 2 காரியங்கள் நீங்கள் பார்க்க முடியும். அதில் யாக்கோபு சொல்லுகின்றார், நானும் நீங்களும் அநேக காரியங்களிலே தவறுகிறோம். We make mistakes in many things. அநேக காரியங்களிலே நானும் நீங்களும் தவறுகின்றோம், தப்பு செய்கின்றோம். ரைட்? அதை அவர் சொல்லுகின்றார். 2வது காரியம், பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா? நானும் நீங்களும் உண்மை இல்லாதவர்கள். We are ungrateful people. We are unworthy people. உண்மை இல்லாதவர்களாக இருந்தும் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு என்னையும் உங்களையும் பரிபூரணமான நன்மைகளினாலே, பரிபூரணமான ஆசீர்வாதங்களினாலே, பரிபூர்ணமான நன்மையான ஈவுகளினாலே ஆசீர்வதித்து கொண்டே இருக்க வேணுமானால், நானும் நீங்களும் செய்ய வேண்டிய, என்னிடத்திலே உங்களிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, கௌரவம், பேர், புகழ் மாத்திரம்தான் ஆசீர்வாதம் கிடையாது. திருப்பி சொல்லுகிறேன், அதற்கு மேலே ஒரு பரிபூர்ண நன்மைகள், அதற்கு மேலே ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், அதற்கு மேலே ஒரு பரிபூர்ணமான நன்மையான ஈவுகளை ஆண்டவர் தருகிறார். அவை நான் சொன்னேன், a perfect blessings, abundance blessings, பரிபூரணமான ஆசீர்வாதங்கள், பரிபூரணமான நன்மையான ஈவுகள் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் தர விரும்புகின்றார், ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். சரி, அதை குறித்து சுருக்கமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்திலே இருக்கிற 20ஆம் வசனம் என்று நினைக்கின்றேன். அந்த வசனத்தினூடாக ஆண்டவர் பேசினார். அதை வழியிலே புதிய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். என்னோடு பேசின ஆண்டவர், எனக்கு உணர்த்தின ஆண்டவர் உங்களோடும் இந்த வேளையிலே பேசிக்கொண்டிருக்கின்றார்.
living God who He speaks to us day by day, hours by hours, minute by minutes, second by seconds. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்தியாலும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு செகண்ட்ஸும் நம்மோடு பேசுகின்ற ஒரு ஜீவனுள்ள தேவனை நானும் நீங்களும் தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சரி, அந்த வசனம் என்ன சொன்னால், உண்மையுள்ள மனிதன், a trustworthy person, a faithful man will blessed abundantly, will abundantly blessed. A faithful man will abundantly blessed. Abundant blessings fills a trustworthy person. உண்மையுள்ள மனிதன், உண்மையுள்ள மனிதன், உண்மையுள்ள மனுஷி பரிபூரணமான நன்மைகளை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். ஆகவே பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை, பரிபூர்ணமான நன்மையான ஈவுகளை, பரிபூர்ணமான ஆண்டவருடைய அந்த நன்மையான ஈவுகளையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேணுமானால் ஆண்டவர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிற காரியம் உண்மை. இது ஒரு பெரிய ஒரு பிக் டாபிக். ஃபெய்த்ஃபுல்னஸ் or trustworthy, நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக, உண்மை உள்ளவர்களாக, walking in integrity, upright people, integrity people, trustworthy person, faithful person. நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? He is a God of faithfulness. உண்மையின் ஆண்டவர், நம்பிக்கையின் ஆண்டவர். He is a God of trustworthy. He is alone trustworthy God. He is alone faithful God. உண்மையின் இறைவிடம், உண்மை உள்ள தெய்வம். தெய்வம் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே நாங்கள் பல காரியங்களிலே உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறோம். அதான் செய்தி. We are not faithful in many things. We are not worthy for many areas. ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு என்னோடும் உங்களோடும் பேசுகிற, இடைப்படுகிற ஒரு காரியம், உண்மையாக நாங்கள் இருக்கும்போது, ரைட், உறவுகளிலே முதலாவது உண்மை, ரைட், ரிலேஷன்ஷிப்பில் இன்றைக்கு உண்மை இல்லை. அதனாலே தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. உறவுகள், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவு, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற உறவு, சக சகோதரங்களுக்குள்ளே இருக்கிற உறவுகளிலே இன்றைக்கு உண்மை இல்லை. ஆகவே அந்த உண்மையில்லாத நபரை பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் வந்தடையாது, தங்காது. நம்முடைய தலையிலே, நம்முடைய சிரசின் மேலே தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் தங்க வேணுமானால் நமக்கிடையே இருக்கிற அந்த உறவுகளிலே, உண்மை உறவில் மாத்திரமல்ல, ரைட், பல காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நானும் நீங்களும் உண்மையாய் இருக்கும்போது தான் தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். சரி, இயேசு கிறிஸ்து இதை குறித்து சொன்ன ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். கொஞ்சத்தில் உண்மை பாருங்கள், இயேசு கிறிஸ்து கூட சொல்கிறாரு, அட்லீஸ்ட் நீ கொஞ்சத்தில் என்றாலும் உண்மையாயிரப்பா. ஃபெய்த்ஃபுல் இன் a little things. கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவன் தான் அநேகத்தில் உண்மையாக இருப்பான். A person who is faithful in a little thing, with a little things, will be faithful in many things. கொஞ்சத்திலே உண்மையாக இருக்கிறவன் அநேகத்திலே உண்மையாக இருப்பான். ஒப்போசிட்டாக சொல்ல போனால், கொஞ்சத்தில் கூட உண்மை இல்லாமல் இருப்போமே இருந்தால் அநேகத்தில் நாங்கள் உண்மையாக இருக்க மாட்டோம். ஆகவே நமக்கு தந்த உறவுகளிலே, நம்முடைய சமூக வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, ரைட், கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற அந்த உறவுகளில் நாங்கள் அட்லீஸ்ட் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற, ரைட், அந்த பாஸ் மார்க்ஸை நாங்கள் பாஸ் பண்ணாவிட்டால் பரிபூர்ணமான
ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. கடந்த நாட்களில் நான் கேள்விப்பட்ட செய்திகள் என்னை ஆச்சரியப்பட வைத்தது, அதிர்ச்சிக்குள்ளாக வைத்தது. ரைட், உண்மை இல்லாத மக்கள், உண்மை இல்லாத மனுஷர்கள் மத்தியிலே நாங்கள் வாழுகிறோம். ரைட், உண்மை இல்லாத உலகத்திலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகவே கொஞ்சத்திலே நாங்கள் உண்மையாக இருக்கும்போது அநேகத்துக்கு ஆண்டவர் இன்னையும் உங்களையும் அதிகாரிகளாக வைப்பார். கொஞ்சத்திலே நாங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருக்கும்போது அநேகத்திலே நாங்கள் அதிகாரிகளாகவோ ஆசீர்வாதங்களாகவோ இருக்க முடியாது. பரிசுத்த வேதாகமத்திலே பல கதாபாத்திரங்களை குறித்து நாங்கள் பார்க்கின்றோம். பல கதாபாத்திரங்களை குறித்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பல சாட்சிகளை கொடுத்திருக்கின்றார். அதிலே விசேஷமாக மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, என் தாசனாகிய மோசேயோவென்றால் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான் என்று கண்டேன். My beloved Moses, who is faithful in whole house, in my whole house. என்னுடைய வீட்டிலே என் தாசனாகிய மோசே உண்மை உள்ளவனாக இருக்கின்றார். இன்றைக்கு தெய்வம் என்னை குறித்து உங்களை குறித்து இப்படி சாட்சி சொல்ல முடியுமா? உங்களுடைய பெயரை என்னுடைய பெயரை சொல்லி, ரைட், நானும் நீங்களும் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை ஆண்டவர் பார்க்கின்றார். நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்கள், அதில் நாம் உண்மையாக இருக்கிறோமா? மற்றவரோடு பழகுகின்ற உறவுகளிலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கின்றோமா? யோசித்து பாருங்கள். ஆகவே உண்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாவே. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடும் உங்களோடும் பேசுகின்றார். 7வது மாதத்துக்கூடாக கடந்து செல்கிற நாங்கள் ஆண்டவருடைய அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு உண்மையிலே நிலைத்திருப்போம், உண்மையிலே வாழுவோம். உண்மையாகவே நாங்கள் ட்ரஸ்ட்வர்தியாக ஃபெய்த்ஃபுல்லான ஒரு பர்சனாக தொடர்ந்து வாழும்போது தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் தந்து எங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி உங்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே CRMC திருச்சபை ஊழியங்கள் சார்பிலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். May the Lord Jesus Christ be with you and keep you well and bless you abundantly. God bless you all. Praise the Lord, praise the Lord, praise the Lord.